ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 10th +2க்கான எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பதட்டமே இருக்கக்கூடாது. ஐயோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம எப்படி எழுத போகிறோம், அந்த பதட்டம் இல்லாமல் நிதானமாக இருந்தாலே நம்ம நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எக்ஸாம் முடிச்சிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருங்க. ஆஹா, நம்ம தான் ஃபஸ்ட்டு, நம்ம தான் ஸ்கூல் டாப்பர், மனம் போன வாழ்க்கைன்னு இருக்காங்க. அதனால் நான் படித்து நல்லா வந்து மார்க் எடுப்பேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் மைண்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா, காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு அந்நியாரம் படிக்க உட்காருங்க. சீக்கிரமே தூங்கிடுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் வந்து கட்டாயமாக கம்பல்சரியாக நீங்கள் தூங்கணும். தூங்கிட்டு நைட்டு சீக்கிரம் படுத்துருங்க. மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சு படிங்க. பாரதியாரே பாடியிருக்காரு, காலை எழுந்தவுடன் படிப்புன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி படிக்கிற அந்த பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், டக்குன்னு மறக்காது. அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கோங்க. இந்த ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடாம பால், பழங்கள் இந்த மாதிரி வந்து உணவுகளை எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டயத்தில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரியான லைட் வெயிட்டான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அதாவது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சொல்லி நம்ம நடத்துகிறப்பே டீச்சர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வந்து நீங்கள் முதல்ல நல்லா படிச்சுக்கோங்க. அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டினை வந்து நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் வந்து மற்ற கொஸ்டினை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இம்பார்ட்டண்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து நீங்களும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்புறம் ஒரு ஆளாக படிக்காமல் இப்போ உங்களுக்கு தெரியும், உங்கள் குரூப் ஸ்டடி ஒன்று போடுங்க. நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிற கொஸ்டின் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு தெரிகிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி குரூப் ஸ்டடி போட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை படிங்க. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர் இருந்து இப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை இப்போ வச்சு படிங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாடலில் தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து போன வருஷம் கொஸ்டின் பேப்பரை நல்லா தர பண்ணிடுங்க. இன்னொன்று, எக்ஸாம் கால்குள்ளே போகிறப்போ பதட்டம் இல்லாமல் போங்க, நிதானமாக போங்க. வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு போங்க. போய் முதல்ல உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் படித்தோன்னே ஆன்சர் எழுதிடாதீங்க. கொஸ்டின் பேப்பரை முதல்ல நல்லா முன்னாடி பின்னாடி பாருங்கள். பார்த்துட்டு ஒரு தடவை நல்லா சரி ஓகே என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மைண்டில் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் முதல்ல வந்து எல்லா கொஸ்டினும் வரிசையாக நீங்கள் எழுதணும்னு எழுதாதீங்க. எந்த கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு தெரியுதோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினை கொஞ்சம் பெண்டிங் வச்சுருங்க. ஏன்னா நம்ம யோசித்து எழுதுறப்ப நம்ம டைம் முடிஞ்சு போயிடும். தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம கடகடன்னு எழுதிடுவோம். அடுத்து வந்து நம்ம பார்த்து வந்து எழுதிக்கலாம். அதனால் வந்து முதல்ல வந்து தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினை பெண்டிங் வச்சுட்டு கடைசியாக எழுதிக்கலாம். அப்புறம் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே டைம் இருக்குது டக்குன்னு பேப்பரை கொடுத்தான்னு வந்துடாதீங்க. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த பேப்பரை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம், கரெக்டாக எழுதியிருக்கோமா, அதுலேயே நம்மளுக்கு ஒரு சில மிஸ்டேக் நம்ம விட்டுருப்போம். அந்த டைமில் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு பேப்பரை கொடுக்காம எப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. அப்புறம் டைம் டேபிள் போட்டு படிங்க. எப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி இந்த லெசனை படித்து முடிக்கணும், நாளைக்கு அதை படிக்கணும் அப்படிங்கிறது டைம் டேபிள் போட்டு படிங்க. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான காரணம், தயவு செஞ்சு செல்லை நோண்டாதீங்க. நீங்கள் என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் நீங்கள் செல்லுக்குன்னு ஒரு 1/2 hour 1 hour கொஞ்சம் செல் பார்ப்போம், ஃப்ரீ மைண்டாக செல் பார்ப்போம் அப்படின்னு நோண்டிங்கன்னா செல் வந்து மேக்னெட் மாதிரி நீங்கள் படித்ததெல்லாம் அப்படியே ஈர்த்துரும். நீங்கள் படித்தது வந்து அங்கே மனசில் தாங்க. நம்ம செல்லை என்ன பார்க்குறோமோ, இப்போ பாருங்கள், ஒரு பாடம் வந்து ஒருத்தவங்க நம்ம காதால் கேட்குறத விட ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு படத்தை பார்த்து ஒருத்தர் கதை சொல்கிறாங்கன்னா அது நம்மளுக்கு அவ்வளோ புரியாது. ஆனால் அதை நம்ம படமாக ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சுக்கிறோம். அதனால் வந்து இந்த எக்ஸாம் டயத்தில் தயவு செஞ்சு சொல்கிற ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து செல்லையே பார்க்காதீங்க. எக்ஸாம் முடிச்சு ஃப்ரீயாக இருப்பீங்களா அந்த டைமில் பாருங்கள், செல்லை பார்க்காதீங்க. செல் வந்து ஒரு மேக்னெட் பவர் உள்ளது. நீங்கள் படித்தது எல்லாத்தையும் அப்படியே இதை அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் படிப்புன்னு இருக்காதீங்க. அதாவது ஒரு 30-40 நிமிஷம் படிங்க. ஒரு 7-8 நிமிஷம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் படிச்சுட்டு கொஞ்சம் 30-40 நிமிஷம் படிச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாடுங்க. நம்ம விளையாட நம்ம மைண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா வந்து விளையாடுங்க, 4 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசி நல்லா சிரிங்க. அது வந்து நம்ம மைண்டில் ஐயோ கவர்மெண்ட் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது நம்ம மைண்டில் இருக்கிற அந்த ஒரு தாட்டை வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணும். அந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம இருக்கலாம். அதனால் வந்து நல்லா விளையாடுங்க. நல்லா ஓடி ஆடி விளையாடினோன்னு உடனே என்ன செய்வாங்க, செல் எடுத்துகிட்டு செல்லை வந்து விளையாடாதீங்க. நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு செல்லை வந்து நீங்கள் தொடவே கூடாது. எக்ஸாம் முடிய தட்டி நீங்கள் செல்லை தொடவே கூடாது. நல்லா ஓடி ஆடி உடம்புல வேர்க்கிற அளவுக்கு விளையாடுங்க. மைண்டும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். 4 பேர்ட்டு நல்லா பேசி சிரிங்க, நல்லா காமெடியாக பேசி சிரிங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல மார்க் எடுக்கலாம்.
இதை விட முதல்ல வந்து நம்மளுக்கு முயற்சி முக்கியம். முயற்சி இருந்தால் நம்ம எதையுமே ஜெயிக்கலாம். முயற்சி முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. 2வது நம்பிக்கை. நம்ம மேலே நம்மளே நான் தான் கிளாஸ் டாப்பர், நான் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு மட்டும் இருந்தால் போது நம்ம வந்து நான் தான் கிளாஸ் டாப்பர், நான் தான் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நிப்பட்டணும் அப்படின்னா அது அங்கே நடக்காது. அதுக்கான முயற்சியும் நம்ம எடுக்கணும். அந்த முயற்சியும் எடுத்து நீங்கள் கட்டாயமாக படிங்க. கட்டாயமாக வந்து நல்ல மார்க் எடுப்பீங்க. யாருமே பயப்படாதீங்க. திருப்பியும் சொல்கிறேன், ஐயோ எக்ஸாமில் இருந்தேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபீவர்லாம் வந்துடுது. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கூலாக இருங்க. ஒரு எக்ஸாம் தானே, என்ன ஆக போகுது, நம்ம படித்தா நல்லா தானே எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக இருங்க. பயப்படாதீங்க. 10th +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கணும் அப்படின்ட்டு நானும் கடவுளை என்னோடய மனசார பிரார்த்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.